தம் பாதேன அத்தியாரோகதி கௌஷீதிகி சொல்றது. அந்த உபநிஷன்னபடிக்கு ஏறியருளி திருப்பரியட்டப்பாறை அளவாக எழுந்துருளா நிற்க முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள என்கிறபடியே பெரிய திருமல நம்பி, இது நம்மாழ்வாருடைய 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி பாசுரம். முடியுடை வானவர் முறமுறை எதிர்கொள்ள ஒத்தொத்தன அந்த நித்த சூரிகளும் முக்தாத்மாக்களும் வைகுந்தத்தில் நம்மளை வரவேற்பாளாம், ஒரு முக்த ஜீவனை வரவேற்கிறார். அதை போல பெரிய திருமல நம்பி திருவேங்கடமுடையானுடைய தீர்த்த பிரசாதமும் கொண்டு ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீயோட எதிர்கொள்ள நிறைய ஸ்ரீவைஷ்ணவர்களோட வந்து வரவேற்கிறார். பெருமாளுடைய பிரசாதம் அது இது மாலை பிரசாதம் பரியட்ட பிரசாதம் எல்லாம் எடுத்துன்னு வர உடையவரும் தண்டம் சமர்ப்பித்து தீர்த்த பிரசாதமும் சீவகரித்து தேவரீர் எழுந்துள்ள வேண்டுமோ, ஒரு சிறியார் இல்லையோ, இதுக்கு போய் எந்த தாழ்ந்தவனை கூப்பிடுறதுக்கு இப்பேற்பட்ட நீர் வரணுமா, ஒரு சாமானியன் அமைச்சிருந்தா போறாதா, நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்றார். திருமல நம்பிகள் சுத்தி தம் பின்னாடி ஒரு தரம் பார்த்துட்டு தேடினே, என்னை விட சிறியவன் கிடைக்கல, அதான் நான் வந்துட்டேன்னார். உம்மை கூப்பிடுறதுக்கு யார் சின்னவாள்னு பார்த்தேன், இந்த ஊர்லேயே என்னை விட சின்னவன் இல்லை, அப்போ நான் தானே வரணும். இதே வார்த்தையை சீதாதேவி இடத்துல ஆஞ்சநேயர் சொல்றார். நீர் வந்துட்டீர், இனிமே திரும்ப போய் ராமனிடத்துல சொல்லி இத்தனை சைன்யத்தை கூட்டின்னு வரணுமே, நீர் வாயு புத்திரன், அதனால உமக்கு சக்தி இருந்தது, கடலை தாண்டி வந்துட்டீர், மற்ற பேரால் அப்படி முடியுமான்னு சீதை சந்தேகப்பட்டு கேட்குறா. அதுக்கு அவர் பதில் சொல்றார், அந்த கோட்டிலே சாதாரணமா யார் வந்து ஆளை விட்டு இப்போ அங்கே போய் இந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா இப்படின்னு யாரை சொல்லுவா? இங்கே ஒரு ஆச்சார புருஷர் இருந்தால் அனுப்புவாளா, இல்லை என்னாட்டம் உங்களாட்டம் ஒருத்தர் இருந்தால் அனுப்புவாளா? நம்மாட்ட இருக்கவளை தான் அனுப்புவா. அது பெரியவராக ஒருத்தர் இருந்தால் அனுப்ப மாட்டாளோ இல்லையோ. அப்போ இந்த கோட்டியில் சுமார் யாரோ அவரைத்தான் ஏவி போய் காரியம் பண்ணுவா. அதை ஹனுமார் சொல்கிறார், அந்த மொத்த வானர கோட்டியில் நான் தான் சுமார், அதனால தான் நீ போய் ஓடி போய் வேலையை பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கார். அப்போனா திரும்பி போனால் என்னை விட எவ்வளவு பெரியவா இருக்க போறா, தேவி கலங்க வேண்டாம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, இதில் நான் பெரியவனா யார் பெரியவனா இல்லை, மோதிரம் கூட்டின்னு வந்ததுங்கிறது தான் விஷயம். இதில் ராமனுடைய அனுகிரகம் பிரசாதம், மோதிரம் அழைச்சின்னு வந்து தான் நானும் நீ கொண்டு வர போகிறோமா, அதனால் அந்த பிரசாதம் இருக்கிற வரைக்கும் மொத்த வானர சைன்யமே வந்துடும் என்று ஹனுமார் சீதை நடத்தில் அசோகவனத்தில் சொல்லிக்கிறார். பெருமையான விஷயம். அதே போல இங்கேயும் பெரிய திருமல நம்பிகள் இவர் ஆச்சாரியன், அவர் ஹனுமார் சொன்னது இருக்கட்டும், இவர் சுற்றி பார்த்துட்டு வேற யாரும் என்னை விட சின்னவன் கிடைக்கல, 4 திருவீதியும் ஆராய்ந்து பார்த்த விடத்தில் என்னிலும் சிறியாரை கண்டிலேன், தேவரீரை எதிர்கொண்டழைக்கைக்கு திருவேங்கடமுடையான் தானே எதிர்கொள்ள வேண்டும். உம்ம பெருமைக்கு தகுந்தாப்புல வந்து கூட்டிருக்கணும்னா திருவேங்கடமுடையான் தான் வரணும். எப்போ அவர் வரலையோ அப்புறம் நாங்கள் யார் வந்தா என்ன? அப்போ வந்திருந்தால் அவர் வந்திருக்க வேண்டும் என்று சகல ஜன ஜீவாதுவாய் சர்வேஸ்வரனையும் உத்தரிப்பிக்க வேணும் என்று திருவவதரித்தலுடின தேவரீருடைய அடிக்கோடு எடுக்க வேண்டிய வார்த்தை. சகல ஜன ஜீவாது, ஜீவாத்துன்னா அமிர்தம் போல ஒரு மருந்து. ஜீவ ஜீவாதவே நமகான்னு அட்டாதச ரகசியத்துக்கு சொல்கிறோம் இல்லையோ. ஒருத்தனுக்கு பிராணம் போயிட்டே இருக்குன்னா ஜீவாத்துங்கிற அந்த மருந்து கொடுத்தா அமிர்தமாட்டம் போகிற உயிரை அது காப்பாற்றிடும். அதை போல நீர் தான் சகல ஜன ஜீவாது, சம்சாரத்தால் கடிபட்டிருக்கிற இவாளுக்கு மொத்த பேருக்கு அமிர்தம் போன்றவர் நீர். அதோட நிறுத்தல, திருவேங்கடமுடையானுக்கும் உத்தரண ஆச்சாரியன் நீர் தான். ஏனெனில் 2 பேருக்கு, மேல்கோட்டை பெருமாளுக்கும் அவர் தான் உத்தாரக ஆச்சாரியன். எங்கோ தில்லியில் போய் சிக்கினுட்டாரே, அங்கே போய் கூட்டின்னு வந்தார். மூலமூர்த்தி பூமிக்கடியில் சிக்கின்றாரே, அங்கேருந்து எடுத்தார். திருவேங்கடமுடையான் சங்க சக்கரத்தை காணும், அவர் தொண்டமான் சக்கரவர்த்தியில் கொடுத்து போக இவர் விஷ்ணுவானே சந்தேகம். அப்ப அவருக்கு அப்பனுக்கு சங்காழி அடித்தார். அப்ப பெருமானுக்கே உத்தாரகர் இவர் தான் சொல்லிட்டா நம்ம பத்தி கேட்கணுமா? அப்படி இருக்கிற உங்க பெருமைக்கு உத்தரிப்பிக்க வேணும் என்று திருவதரித்தருளின தேவரீருடைய வைபவத்தை பார்க்கும் அளவில் அடியேன் எதிரே விடை கொள்ளுகிறது தகாது. முதல்ல நான் வந்தது உம்ம பெருமைக்கு குறவுன்னு தரும், நானே வந்திருக்க கூடாது. உம்ம பெருமைக்கு தகுந்தாப்புல திருவேங்கடமுடையான் வந்திருக்கணும். ஆகிலும் திருவேங்கடமுடையானுடைய நியோகத்தினாலே விடை கொண்டேன். திருவேங்கடமுடையான் போயிட்டு வான்னு சொன்னார், அதனால சரி பெருமாளுடைய நியமனத்தை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக அடிய வந்தேன் என்று அருளி செய்ய உடையவரும் போற உகந்து அவருடனே கூட திருவேங்கடமுடையானுடைய சன்னதியிலே எழுந்தருளி தண்டம் சமர்ப்பித்து நிற்க அர்ச்சகமுகேன அருள்பாடிட்டருளி பெருமாளை சேவிச்சுட்டு நிற்கிறார். அர்ச்சகர் மூலம் நம்மி ராமானுஜன் அப்படின்னு அருளப்பாடு கிடைக்கிறது. அருளப்பாடு எம்பெருமானார்னுவா, அருளப்பாடு உடையவர்னுவா, பாஷ்யக்காரர்னுவா. அப்போ அதை போல ஒரு அருளப்பாடை வாங்கினுட்டு நாம் உகக்கு முன்னே, நாம் உமக்கு முன்பே நம் தெற்கு திருவீட்டிலே, தெற்கு வீட்டிலே தானே உபய விபூதி ஐஸ்வர்யங்களையும் தந்து ஜகத்தடைய திருத்தி வாழ்வித்தருளும் என்று நியமித்தோமே, என்ன குறையாக வந்தீர் என்று பெருமாள் கேட்கிறார். இப்போ என்ன கேட்டுண்டு என்கிட்ட வந்தீர்? ஏன் அவர் கேட்கிறார்னால், என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே கொடுக்கறதுக்கு, இங்கேயே வந்தீருங்கிறார். அவர் நிறையா வச்சுருக்காரு, வருஷத்துக்கு 1000 கோடின்னு கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கிறச்சே பெருமாள் போய் இப்படி திருவேங்கடமுடையான் உடைய ஒருத்தர் கேட்பறாருனால்
அவர் சொல்றது ஸ்ரீரங்கநாதனிடத்திலே நமக்கு உடையவர்ங்கிற பட்டத்தை கொடுத்துட்டா லீலா விபூதி நித்திய விபூதி உம்ம சொத்து. எங்கிட்ட இருந்ததே 2 சொத்து தான். 3வது ஒரே சொத்து நீர் தான் நமக்கு. நீர் நமக்கு 3வது சொத்து. 2 சொத்தை தெற்கு வீட்டில் கொடுத்துட்டேன். தெற்கு வீடுங்கிறது தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் கொடுத்துட்டேன். நீர் இப்போ வடக்கு வீட்டுக்கு என்ன தேடின்னு வந்திருக்கீர். நீர் எத்தையானு கேட்டீர்னா கூட கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இல்லை. என்ன நினைத்து இங்கு வந்தீர் என்று பெருமான் கேட்கிறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எத்தனை கோடி கோடி அண்டங்களோ அத்தனைக்கும் அதிபதி, இது இத்தனைக்கும் தேவதையா இருக்கிற மகாலட்சுமிக்கு ஒரே கேள்வன். அவள் அந்த திருமார்பல உட்காண்டிருக்கிறதே மொத்த சொத்துக்கு சாட்சி. அப்படி இருக்கிறச்சு அவர் உடையவரிடத்துல கேட்கிறார், உமக்கு 2 சொத்தையும் கொடுத்துட்டோமே, இதுக்கு மேல நீர் என்ன எதிர்பார்த்து வந்தீர் என்று கேட்க, கிடந்ததோர் கிடக்கை என்றும் பிரான் இருந்தமை என்றும் நிலையார நின்னான் என்றும் சொல்லுகிறபடியே தேவரீர் நிற்றல் இருத்தல் கிடத்தல் செய்தால் அது மிகவும் ஆகர்ஷகமாயிருக்கும். எல்லா சொத்தையும் கொடுத்துட்டீர், இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு வந்தேன்னு. பெருமாளுக்கு இன்னும் புரியல. 3வது சொத்து நீர் தான் சொன்னேனே, திருத்தியா விபூதி நீர்னால் இல்லை, அடியேனுக்கு வேற ஒரு சொத்து இருக்கு. அந்த சொத்து நீர். உம்முடைய லீலா விபூதியை கொடுத்தீர், உம்முடைய நித்திய விபூதியை கொடுத்தீர். நீர் இருக்கீரேன்னா அவரையும் எழுதி வாங்கிவிட போறார்னு அர்த்தம். இது மற்றதெல்லாம் வாங்கினது இருக்கட்டும், அவர் இன்னும் பாக்கி இருக்காரோ இல்லையோ. அது என்னதுன்னால், நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்னும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்த நைவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்று பிரான் இருந்தம காட்டினீர்னு போசணும். அப்போ பெருமானுடைய இருந்த திருக்கோலத்தை சேவிக்கணும். கிடந்ததோர் கிடையழகு அரவின் அனமிச மேய மாயனார். அப்ப கிடந்ததை சேவிக்கணும். கண்டவாத்தால் தனதே உலகன நின்னான் என்ன நின்னதை சேவிக்கணும். நின்னது இருந்தது கிடந்தது சேவிக்கணும்னு அடியனுக்கு ஆசை. அதில் கிடையழகு கோயிலிலே காட்டியருளிற்று. கிடந்த அழக ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சுட்டேன், கோயிலிலே காட்டிற்று. நிலையழகு ஹஸ்திகிரியிலே காட்டியருளிற்று. நின்ன அழகெல்லாம் காஞ்சி தேவபெருமாள் இடத்துல சேவிச்சுனுட்டேன். அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்கிறபடியே திருமறையிலே குணனிஷ்டருக்கும் கைங்கர்நிஷ்டருக்கும் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிற நிலையழகும் கண்டு அனுபவிக்க வேணும் என்று விடை கொண்டு வந்தேன். அமர்ந்த திருக்கோலத்தை சேவிக்கணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேங்கிறார். அப்படின்னு என்ன, நம்ம அந்த மாதிரி ஒன்று சேவிச்சதே கிடையாது. நின்ன திருக்கோலம் காஞ்சி தெரியறது, கிடந்த திருக்கோலம் தெரியறதுனால் கோவிந்தராஜ பெருமானும் திருவேங்கடமுடையானும் வேற அல்லர். 2 பேரும் ஒரே பெருமாள். கோவிந்தராஜ பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறவர். கீழே போனா மூலவர் சயன திருக்கோலத்தில் இருக்கார். உற்சவர் அமர்ந்துட்டு இருக்காரோ இல்லையோ. தில்லநக திருச்சித்திரகூடத்து சிதம்பரம் பெருமாள். அதனால இப்பவுமே வழக்கம் என்னன்னால், திருவேங்கடத்திலே 20 பாட்டு சிதம்பரம் பாட்டு தான் நித்தியானுசந்தானங்க. எதுக்கு பாடுறாள்னே தெரியாது. நீங்கள் உள்ளே போய் சேவிச்சு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சுவாமி எழுதிருப்பார், பக்கத்தில் அத்தியாபக சுவாமி எழுதிருப்பார். இந்த ஊன்வாட பாசுரம் சிதம்பரத்தினுடைய பாசுரம் 20 பாட்டு திருமங்கையாழ்வார் தான் அனுசந்தானம் பண்ணுவார். இங்கே எதுக்கு அவர் பாடிட்டு இருக்காருன்னா 2 பெருமாளும் ஒன்றும். அப்போ கோவிந்தராஜ பெருமாளும் திருவேங்கடமுடையான் ஒன்றும். அப்படித்தான் ஒரு அம்மையாருக்கு சொன்னார். எனக்கு கீழே போய் ஒரு பெண் மூதாட்டி, அவளுக்கு தன்னுடைய குடும்பத்தில் குழந்தை பிறக்கணும். போய் கோவிந்தராஜ பெருமாள்கிட்ட கேட்டுட்டார். அவர் அப்பப்பது மேலே திருவேங்கடமுடையான் இருக்கார், ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன்னாரு. இவ பார்த்தா இவர்கிட்ட 4 தரம் கேட்டாச்சு, ஒரு ஒன்று இப்படியே சொல்லிட்டு இருக்கார், நம்ம மேலேயே போடுவோம் அப்படின்னு அங்கே போனான். அங்கே போயின்னு இந்த புத்திர பாக்கியமே இல்லைன்னு ஒன்று, கீழே கோவிந்தராஜர் இருக்கார் கேட்டு சொல்கிறேன்னாரு. இது சரி வா, 2 பேரும் ஏதோ வேடிக்கை பண்ணுறான்னு போல வச்சுட்டு இப்போ என்னான்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் அந்த பெண்ணோட ஆச்சாரியம் சொல்கிறார், 2 பேரும் ஒன்று தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கார் அவர். அதை விட்டுட்டு நீ போய் நின்று கேட்டுட்டு யாரும் நடக்க போகிறதானால் கோவிந்தராஜனாக அமர்ந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும்னு வந்திருக்கேன் என்ன சுவாமி சொல்ல. ஏன்னால் அங்கே இருக்கிற கோவிந்தராஜ பிரதிஷ்டை சுவாமி எம்பெருமானார் பிரதிஷ்டை. காணாம போயிட்டாரே பெருமாள். சிதம்பரத்தில் இருக்கிற பெருமாளே மூலமூர்த்தியை ஜலத்தில் போட்டா அவர் காணும். அதுக்கப்புறம் உற்சவ மூர்த்தி அங்கே இருக்க முடியாது. கலாப காலத்தில் திருவேங்கடத்துக்கு திருப்பதிக்கு போயிட்டார். அப்போ உற்சவர் வந்துட்டார், மூலவர் இல்லை. அதனால தான் மூலவரை மட்டும் சுவாமி பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். உற்சவர் சிதம்பரத்திலேருந்து வந்தவர். இதுக்கப்புறம் சுவாமி தொண்டையாச்சாரியர் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் தான் சிதம்பரத்தில் புது பெருமாள் வரார். அப்போ நாம் இன்னைக்கு சிதம்பரத்து பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம், தொண்டையாச்சாரிய சுவாமியுடைய பிரதிஷ்டை. ஏன்னா அந்த பழைய பெருமாள் இல்லை. பழைய பெருமாளில் ஒருத்தர் உற்சவர் அமர்ந்து இருக்கிறவர் தான் இன்னைக்கு திருப்பதியில் இருக்கார். அதனால் அமர்ந்த திருக்கோலத்தை சேவிக்கிறதுக்கு அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று விடை கொண்டேன் என்ன ஆகில் இங்கு வாரும் என்று திருவடிகளிலே திருமுடியை மடக்க சொல்லி, இங்கு வாரும்னு கிட்டக்க கூட்டு ராமானுஜரர் திருவேங்கடமுடையான் தன் திருவடியில தலை வைக்க சொல்லி, இத்தை மறவாதே நெஞ்சிலே கொண்டு தரிசனத்தை நடத்தி வையும். இப்ப எங்கிருந்து எங்கெங்க அத்தாட்சி மாறுறதுன்னு சொல்லிட்டு இருக்கார். அருளாள பெருமாள் எம்பெருமானாரை பற்றினால்
உடையவர் தன் திருவடி அவ தலையில வச்சு அங்கிருந்து இங்க வந்துடுத்துன்னு சொல்றார். என்ன எழுதுறாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இவர் திருவேங்கடமுடையானத்துல போனா அவர் உடையவரை தன் திருவடியிலே மடுத்து இந்தாரும் அது அத்தனை என்னதுன்னு நினைச்சு நீர் இனிமே நிர்வாகம் பண்ணுங்கிறார். நம்மாழ்வார் இடத்துல போனால் ராமானுஜரை தன் திருவடியிலே மறுத்து இனி மாறன் பொன்னடியின் நீர் இருப்பீர்னு சொல்றாருனால் என்ன அழகா கூட சேர்த்துட்டா பாருங்க. அப்ப இதனால் சம்பந்தம்ங்கிறத இந்த புஸ்தகத்துக்கே பெருமை. திருவடிகளிலே திருமுடியை மடுக்க சொல்லி இத்தை மறவாதே நெஞ்சிலே கொண்டு தரிசனத்தை நடத்தி வையும். உபய விபூதிக்கும் நீரே கடவீர். 2 விபூதிக்கும் நீர்தான் நாதன். உம்முடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர்களே நமக்கு வேண்டியவர்கள். அபிமானத்தில் யார் ஒதுங்கி இருக்காளோ அவாதான் எனக்கு வேண்டியவா எல்லாம். அப்போ உம்முடைய அபிமானத்தில் ஒதுங்கினவர்கள் நமக்கு வேண்டியவர்கள்னால் ஆச்சாரிய அபிமானம் தெரிஞ்சு போச்சு. அந்த ஆச்சாரியனும் பரகத ஸ்வீகார நிட்டையோடு அபிமானிக்கணும் தெரிஞ்சு போச்சு. இந்த அபிமானம் கிடைச்சா பகவத் அனுபவம் கிடைக்குங்கிறது அடுத்து பாருங்க. என்ன ஸ்லோகம் சொல்றது? எல்லாரையும் நமக்காளாம்படி திருத்தும். உலகத்தே எனக்கு அடிமை அப்படிங்கிறத புரிய வச்சு திருத்தும். ஜகத்தை அடைய திருத்த வேணும் என்னாயித்து நாம் உம்மை நம் முதன்மையில் நின்னும் அழைப்பித்தது. இல்லைன்னா நான் அடுக்கு சௌக்கியமா உம்மை படுக்கையில படுத்திருந்தேன். அதை விட்டுட்டு படுக்க சுமாரானும் பரவாயில்லன்னு உண்மை ஏன் தெரியுமா கீழே அனுப்பிச்சு வச்சேன். ஆதிசேஷன் படுக்கே எப்படியும் அவர் இருக்கத்தான் போறார். இருந்தாலும் பெருமாள் சொல்லிக்கிறார், நம்ம முதன்மையில நீர் நன்னாத்தான் வைகுந்தத்தோடு இருந்தோம், இருந்தாலும் உண்மை ஏன் கீழே அனுப்பிச்சு வச்சேன்னால் ஜகத்தடைய திருத்தி கூட்டின் வரணுங்கிறதுக்காகத்தான். உம்மோடு சம்பந்தமுடையாருக்கு ஒரு குறைகளும் இல்லை. சூழல் பலபல என்கிறபடியே நாம் அநேக அவதாரங்கள் செய்த விடத்தில் ஒருவரும் அகப்பாடாமல் இழவோடே போனோம். சூழல் பலபலவல்லான்னு ஆழ்வார் பாசம். எத்தனையோ அவதாரங்களை பண்றார், சூழ்ந்து பார்க்கிறார், அவதரிக்கிறார், ஒத்தரும் கிடைக்கலையா. நம்மெல்லாம் அவருக்கு நன்னா ஏமாத்திட்டு ஓடிப்பட்டோம் போது அவர் ஒட்டி இப்படி கேள்வி வரார். இப்ப அவர் வந்தாலே பிள்ளை பிடிக்கிறோம் வந்தானுடுவோம். பெருமாள் இறங்கி மோட்சத்துக்கு யாரானு வரியிடானார். அவன் என்ன சாமி எனக்கு இப்பதான் 40 ஆறுது 50 ஆறுது 80 தான் ஆறுது அதுக்குள்ள கூப்பிட்றாருங்கிறான். 40 சொன்னா கூட போனா போறது தேவையில்லைன்னு சொல்லலாம். சதாபிஷேகம் ஆயிடுத்து இன்னும் 80க்கே கூப்பிட்றாரு. இப்பெல்லாம் 100 இருக்குன்னு வைத்தியர்கள்லாம் சொல்றாள். என்னால் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி நின்று இருக்காரு. இவர் வைத்தியர் சொல்றாரே நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாருனார். அதனாலே இப்படி எல்லாரையும் திருத்தி கூட்டின்னு வரோம். இழவை என்கிறபடியே அநேக அவதாரங்கள் நான் பண்ணினாலும் அதனால ஒருத்தர் எனக்கு கிடைக்கல. அதை இந்த இழவை நீர் தீர்ப்பீர் என்று ஆறி இருக்கிறோம். எனக்கு ஒத்தரும் கிடைக்காம போக எனக்கு கிடைக்காத அந்த முமுட்சுக்கள் உமக்கு கிடைப்பார்கள். நம்ம காரியம் நடந்துடும். என்னால பண்ண முடியல, நீர் பண்ணிடுவீர்னு குறதீர இருக்கேன் என்று திருவேங்கடமுடையான் சொல்லிக்கொள்ள இந்த இழவை நீர் தீர்ப்பீர் என்று ஆறியிருக்கிறோம். அப்படியே செய்யப்பாரும் என்று அருளி செய்தார். இத்தால் திருவேங்கடமுடையானும் இவருடைய உத்தாரகத்துவத்தை வெளியிட்டருளினாராயிற்று. அப்ப இவரால் தான் ஜகத்தடைய உத்தீர்ணர்கள் ஆக வேணும் என்பதை திருவேங்கடமுடையான்னு சொன்னார். இது வடக்கு கோடியில் இருக்கிற திருமலைக்கு போனோம், நேர தெற்கு கோடிக்கு வாங்க. அனந்தரம் உடையவரும் முதலிகளுமாக நம்பியை சேவிக்க வேணும் என்று திருக்குறுங்குடிக்கு எழுந்துள்ளார். அது வடக்கு கோடிக்கு பார்த்துட்டோம். தமிழகத்தினுடைய தெற்கு கோடியில திருக்குறுங்குடி நம்பி நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுள்ளதேன் ஆழ்வார் பாசுரம். திருக்குறுங்குடிக்கு எழுந்தருளி நம்பி சன்னதியிலே தண்டம் சமர்ப்பித்து நிற்க நம்பி உடையவரை அருள்பாடிட்டருளி நம்பி கூப்பிடுறார். உடையவரே வாரும், சேவிக்கு வந்திருக்கிறேன். பகூனியுமே வெதீதானி ஜன்மானி என்கிறபடியே எத்தனை ஜன்மம் பிறந்தோமோ தெரியாது. சொல்லிக்கிறது சம்சாரிகளான நாம் இல்லை, திருக்குறுங்குடி நம்பி. பகூனியுமே வெதீதானி ஜன்மானினா பல ஜன்மங்கள் கழிந்தன, நான் எத்தனையோ ஜன்மங்களை எடுத்திருக்கிறேன். என்னால் அது ஏதோ நம்ம மாறி மாறி பிறந்து உபயோகம் இல்லாத போச்சே. அதை போல பெருமாளும் மாறி மாறி பிறந்து பயன் இல்லையாம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காண இல்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு பாசம். பகூனிமே வெதீதானி ஜன்மானி என்கிறபடியே எத்தனை ஜென்மம் பிறந்தோமோ தெரியாது, அதில் ஒருவரும் அகப்படுவாரின்றியே. அவரும் கொஞ்சம் பார்த்து சொல்லலாம் இல்லையோ. இந்த மாதிரி அகப்படுவாரின்றியேன்னு சொன்னா பிள்ளை பிடிக்கிறவன் தாங்கிற ஐவாள். அவர் இப்ப கிடைப்பார் இல்லையே நானும் சொல்லியிருக்கணும். கிடைப்பார் யார் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லியிருந்தா சரி. ஒத்திரிமே ஆப்படலையேனால் நான் ஆப்பட மாட்டேங்கிறான். நீர் எப்ப ஆப்படணும்னு பிடிக்க வந்தீரோனால் அவர் ஏன் சொல்லிக்கிறார்னால் அகப்பட பிடிக்கிறாப்பல பிடிச்சாலே இவன் வரமாட்டேங்கிறான். நான் வேற எங்கேயானும் வா வான்னு சொல்லியிருந்தா இவன் எங்கேயானு வரப்போறானா. சில சமயம் அந்த தடி எடுத்தா தான் கோல் எடுத்தா தான் ஒன்று சொல்லுவா பாருங்க. அதை போல நம்ம மோட்சம் போகணும்னா வெறும் இல்லை, கோல் எடுத்தா தான் மோட்சம் போகும். எந்த கோல்? கோல் எடுத்தா தான் மோட்சம் போவோம்னா ஆச்சாரியனுடைய சங்க சக்கர கோலை எடுத்தா தான் இவன் மோட்சம் போவான்.
இல்லைன்னா இவன் வரவே மாட்டேங்கிறானே. அப்போ அங்கே குரங்கு, இதுக்கு தான் ஒருவேளை விஞ்ஞானிகள்லாம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு எழுதிட்டாலோ. அதனால் அதுக்கும் தான் இதை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. குரங்குலேருந்தெல்லாம் ஒத்துரும் வரல, குரங்குலேருந்து குரங்கு தான் வந்தது. மனுஷன்லேருந்து தான் மனுஷன் வந்திருக்கா, குரங்குலேருந்து குரங்கு தான் வரும். இன்னமும் ஆரோ எழுதி வச்சாருன்னா அது விஞ்ஞானிகளுக்குள்ளேயே 100 சண்டை. இது இதுலேருந்து தான் வந்தாளா இல்லையான்னுட்டு அதை விடுவோம். அங்கே சொல்கிறார், அதில் ஒருவரும் அகப்படுவார் அன்றிக்கே ஆசுரியும் யோனி மாபன்னாக மூடாகா ஜன்மனி ஜன்மனி மூடா ஜன்ம ஜன்மனி மாம் அப்பிராப்பைவ கௌந்தேய ததோயான் கதமாம் கதிம் என்கிறபடியே கண்ணன் கீதாச்சாரியன் சாதிக்கிறார். மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அசுரப் பிறவியில் அவன் போய் பிறக்க போகிறான் அர்ஜுனா. என்ன ஆசிரியிக்கலே ஆசுரியும் யோனி மாபன்னாக மூடாகா ஜன்மனி ஜன்மனி, மீண்டும் மீண்டும் மூடர்களாய் பகவத் விஷய ஞானமே இல்லாதவர்களாய் அசுர யோனியிலே போய் பிறப்பார்கள். மாம் அப்பிராப்பைவ கௌந்தேய, என்னை அடையாமலே ததோயான் யதமாம் கதிம், மீண்டும் மீண்டும் தாழ்ந்த திக்கு அடைகிறார்கள் என்கிறபடி ஆசுர பிரகதிகளாய் அதோகதிகளிலே விழுந்து விட்டார்கள். பெருமானை அடையாமல் பகவத் விஷயமும் பற்றாமல் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்காம கீழே விழுந்துட்டார். நானும் பிறந்து பார்த்தேன், ஒருத்தரும் வரவே இல்லை என்கிட்ட. சரி, இப்போதே எல்லாரும், ஆனால் இப்போது எல்லாரும் உமக்காளாய் திரிகின்றார்கள். யாரெல்லாம் என்னால் திருத்த முடியும் அவர் எல்லாரும் உமக்கு சிஷ்யர்கள்னு சொல்லிக்கிறார். அடியேன் நாராயணதாசன் எப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிடும்? அடியேன் கேள்விப்பட்டதில்லை. அடியேன் ராமானுஜதாசன் கேள்விப்பட்டிருக்கிடும் இல்லையோ? அப்போ பெருமாளுக்கு தாசனா வரல, உடையவர் தாசனா தான் வரான். தெரிஞ்சு போச்சே. நம்ம வார்த்தை பாடலே தெரியுது. இது பெரிய பிரமாணங்களே வேண்டாம். இதைத்தான் அப்போ அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கையில நித்தியப்படி உபயோகத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். யாரும் அடியேன் நாராயணதாசன்லாம் சொல்றதே இல்லை. இப்போ சொல்றச்சு அடியேன் ராமானுஜதாசன் சொல்றமென்னால் இவருக்கு தான் அடிமைப்பட்டோம், அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சு வந்தது இவரிடத்துல தான். அதனால அந்த பெருமாள் அவர்கிட்ட கேட்கிறார், நீர் ஏதோ ஒரு சொக்குப்பொடி வச்சிருக்கீர் போது, என்ன வச்சிருக்கீன்னு உங்க ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும், நான் அதை பண்றேன். என்னால் நான் ரகசியத்தை சொல்றேன், ஆனாலும் நீர் போனா அதை பண்ண முடியாது. இது ரகசியம் தான் சொல்லிட்டீரேனால் ரகசியம் சொன்னதுக்காக பண்ண வந்துருமா அவனுக்கு? அது எனக்கு தான் பண்ண வரும். அதுக்கு தானே நீர் அறிஞ்சியர். அப்போ நான் தான் போகணும். இந்த பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் இருக்கா பாருங்க, பாட்டெல்லாம் நன்னா சொல்லிக் கொடுப்பா. அந்தந்த ராகத்தை அவள்கிட்ட நன்னா கற்றுப்போம். அதுக்குன்னு அவர் சூக்ஷ்மெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரே, அவராட்டமே நம்ம பாடிலாம் நினச்சா பாட வருமா? அவர் தான், நாம தான். அப்போ கத்துன்னு சொல்கிறோம் என்னால் ஏதோ 5க்கு 2 பழுதில்லை, அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர. அதே போலத்தான் இப்போ உடையவர் ஏதோ சூக்ஷ்மம் வச்சுட்டு இருக்கார். அதே திருக்குறுங்குடி நம்பி கேட்கிறார், சொல்றேன், ஆனா நீ பண்ண முடியாது, அதை நான் தான் போய் லோகத்தில் பண்ணி ஆகணும். என்னது அதுன்னு நம்பி அவரை பார்த்து கேட்கிறார். அதோகதிகளிலே விழுந்து விட்டார்கள். இப்படி இவர்கள் எல்லாரையும் அகப்படுத்தி கொண்ட விறகென்ன, என்னத்தை வச்சுன்னு நீர் அவர்கள்லாம் அகப்படுத்திட்டீர், அவ்விறகை நமக்கு ஒன்று நீர் சொல்ல வேண்டும் என்று திருவுள்ளமாய் அருள. அது என்ன உபாயம், அது என்ன ரகசியம், எனக்கு கொஞ்சம் சொல்லுமே என்று கேட்க, உடையவரும் தேவரீர் கேட்டருளும் அடைவிலே கேட்டருளினால் விண்ணப்பம் செய்கிறேன். நீர் கேட்கிறபடிக்கு கேட்கணும். இவ்வளவு உயரமா பெரியவரா நீர் தான் ஜகத்து நின்றுண்டு என்னை இவ்வளவு சின்னதா கீழே கையை கூப்பி நிற்க வச்சுட்டு உமக்கு சந்தேகம் நான் பதில் சொல்லணும்னா இது நியாயமா? அப்ப நீர் ஒழுங்கா சந்தேகம் இருக்கிறாப்புல கை கட்டி நில்லும், நான் சந்தேகத்துக்கு விட சொல்றாப்புல உயரத்துல என்ன உட்காத்தி வையும். முதல்ல ஆச்சாரிய சிஷ்ய பாவம் ஒழுங்கா இருக்க வேண்டாமா அப்படின்னு உடையவர் திரும்பி கேட்டுக்கிறார். பெருமாள் எவ்வளவு உயரம் தெரியுமா? அவர் பச்சை பசேன்னு இருக்கிறார், வர்ண காலாபத்தோட இருக்கிற பெருமாள். அவர் தன்னை குறுக்கிக்கணும்னாலே நடக்காதவருக்கு. எங்கேயான திருவிக்கிரம பெருமாள் குள்ளமா வருவார், அப்படி முதுகெல்லாம் குறிஞ்சிட்டு பவ்யமா வருவார்னா, பெருமாள் பவ்யமா இருந்தா எப்படி இருக்கும்? சுவாமி நினைக்கவே பார்க்க முடியல சுவாமி. அவரா இருந்தா தான் நல்லா இருக்கும், நாம இருந்தா தான் நல்லா இருக்கும்னா. இப்ப நிஜமா உடையவரிடத்துல அதை பண்ணி பார்த்துக்கிறார். தேவரீரும் கேட்டருளும் அடைவிலே கேட்டருளினால் விண்ணப்பம் செய்கிறேன். நீர் உட்கார்றபடி உட்காரும், என்ன உட்கார்த்தபடி உட்காரும். நம்பியும் திவ்ய ஆஸ்தானத்தில் நின்னும் கீழே இறங்கி அருளி. நம்பி திவ்ய ஆஸ்தானத்திலேருந்து தன் ஆஸ்தானத்திலேருந்து இறங்கிவிட்டார். தரையிலே ஒரு ஒலியலை விரித்து அதன் மேலே எழுந்தருளி. தரையில ஒரு சின்ன துணியை போட்டுட்டு ஒலியலை விரித்து அதன் பேர்ல நம்பி எழுந்தருளி கீழே சிஷ்யனாட்ட உட்கார்ந்துட்டார். உடையவரை தன் சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருக்கும்படி பண்ணி உடையவருக்கு தன் சிம்மாசனத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு நீங்க நம்பி சன்னதிக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா ராமானுஜர் எழுந்தருளி இருந்த சிம்மாசனம் அங்க இருக்கு. ஆனால் அது ரொம்ப கிட்டக்க போய் படிக்கட்டுக்கு ஓரமாக நின்று சேவிச்சா தான் சேவிக்க முடியும். எல்லாரையும் புறப்படுத்தி மற்ற எல்லாரையும் வெளியில் போங்கன்னுட்டார். இப்போ திருக்குறுங்குடி நம்பி பவ்யமாக இப்படி கையை மூக்கு மறைச்சு நிற்கிறார். உடையவர் உபதேச முத்திரையோட ரொம்ப அழகா காம்பீரியத்தோடு உட்கார்ந்துட்டார்.
உட்கார்ந்தவர்கிட்ட சொல்றார், நிவேஷ்ய தட்சிணே ஸ்வஸ்ய வினதாஞ்சலி சயுதம் மூர்த்தினி ஹஸ்தம் வினிக்ஷிப்ய தட்சிணம் ஞான தட்சிணம் சக்கியந்து ஹிருதி விந்யஸ்ய கிருபயா கிருபயா வீக்ஷயேத் குருகு ஸ்வாச்சாரியம் ஹிருதயே தியாத்வா ஜப்த்வா குரு பரம்பராம் ஏவம் பிரபத்ய தேவேஷம் ஆச்சாரியா கிருபயா ஸ்வயம் அத்தியாபயேன் மந்திரரத்னம் சரிஷி சந்தோதி தெய்வதம். எப்படி ஒரு ஆச்சாரியன் தன் சிஷ்யனுக்கு துவயத்தை உபதேசிக்க வேணும்னு இந்த பிரமாணம் சொல்றது. தன்னுடைய வலது பக்கத்துல உட்காத்திக்கணும். இவனுடைய வலது கரத்தை எடுத்து ஆச்சாரியன் சிஷ்யன் தலையில வைக்கணும். இடது கரத்தால சிஷ்யனுடைய மார்புல வச்சுக்கணும். வலது காதிலே துவய மகாமந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். இப்படி அவன் சொல்றான்கள். நிவேஷ்ய தட்சிணே ஸ்வஸ்ய வினதாஞ்சலி சயுதம், வணக்கத்தோட கையை கூப்பிண்டு அந்த சிஷ்யனை வலப்பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கணுமா. மூர்த்தினிம் ஹஸ்தம் நிக்ஷிப்ய, அவனுடைய தலையில இவனுடைய கையை வச்சுக்கணும். தட்சிணம் ஞான தட்சிணம், ஞானத்தை கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற தட்சிணான ரெண்டு அர்த்தம். வலது சாமர்த்தியம், ஞானத்தை கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கிற வலது கையை அவனுடைய தலையில தொட்டுக்கணும். சவ்யந்து ஹிருதி விந்யஸ்ய கிருபயா வீக்ஷயேத் குருகு, இடது கையை அவனுடைய மார்பல தொட்டுட்டு வீக்ஷயேத் கிருபயா குருகு, கருணையோட தன் கண் பார்வையால் அந்த சிஷ்யனை பார்க்கணும். பார்த்துட்டு சுவாச்சாரியம் ஹிருதயே தியாத்வா, தன் ஆச்சாரியன ஹிருதயத்திலே நினைத்து கொண்டு ஜப்த்வா குரு பரம்பராம், தன் குரு பரம்பரைய பெருமான் வரைக்கும் நினைத்து கொண்டு ஏவம் பிரபத்ய தேவேஷம் ஆச்சாரிய கிருபயா ஸ்வயம் அத்தியாபயேன் மந்திரரத்னம், மந்திரரத்னமான துவயத்தை சரிஷி சந்த அதிதெய்வதம், ரிஷி சந்தசு தேவதை இவற்றை சொல்லி துவயத்தை அவன் சொல்ல கடவான் என்கிறபடியே சகல உபனிஷத் சார சிரேஷ்டமாய் உபனிஷத்துக்கள் அத்தனைக்கும் தேர்ந்தெடுத்த பொருளாய் மந்திரரத்னம் என்று திருநாமத்தை உடைய துவயத்தை நம்பியினுடைய வலத்திருச்செவியிலே அருளி செய்ய. என்னான்னு சொல்ல, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று ஸ்ரீமன் நாராயணன் காதிலே அருளி செய்யான்னு போட்டுங்க. தன உண்மை அடிய ஒன்று அதிகமாக சொல்லலையே. இப்போ திருக்குறளுடைய நம்பிக்காதலேன்னு சொன்னால் நம்பிக்காதல் என்ன, உம்ம திருவடிகளிலே சரணம் உம்ம திருவடிகளிலே கைங்கன்னு சொல்லணும். இப்போ அப்போ ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லிட்டார் அருளி செய்ய. நம்பியும் அருளி செய்தபடி அதை கேட்டுனுட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இது என்ன, நான் ஏதோ ரகசியம் கேட்டேன், எல்லாரும் எப்படி அடக்கினீர்னுட்டு, நீர் எங்க இதுதான் ரகசியம் ரகசியம் ரகசியம்னு ஊர்லலாம் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் ரகசியம்னால் சரி, அப்போ என்ன சொல்றீர், இதை நான் கீழே போய் சொல்லிட்டோம்னால் ஒத்தரும் கேட்டுக்க மாட்டான். நீர் சொன்னா கேட்டுக்கிற திருவங்கி ஆழ்வார் ஒத்தர் தான் கேட்டுப்பார். பார்த்துக்கோ, இதை தவிர யாரா இருந்தாலும் நாங்கள் சொன்னதான் கேட்டுப்பார். ஏன்னால் அவர் வேலை பார்த்து மற்ற பேர் கொஞ்சம் பயம். பெருமாள் தான் பயப்படாம மந்திரத்தை கொடுத்தார். அதனால வாழ்வலியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் யாரார் கொடுத்தார், திருநறையூர் நம்பி மடல் எடுத்த குறையலாளின்னுட்டு நரையூர் நம்பி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவித்தார். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் தான் திருமந்திரத்வய அர்த்தத்தையே கொடுத்தார். இதெல்லாம் பெருமை. வயலாளி மணவாள நடத்துறதா முதல்ல மந்திரத்தை வாங்கினார். பஞ்சசம்ஸ்கார பெருமை திருநறையூர் நம்பி கொடுத்தார். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் திருவங்கியாழ்வாருக்கு அர்த்தத்தை கொடுத்தார். ஆழ்வார்கள் வரைக்கும் தான் பெருமான் ஆச்சாரியன்கிறது நிற்கும். அதுக்கு அப்புறம் இருக்கிற யாருக்குமே ஆச்சாரியன் மனுஷர்கள் தான். அதுக்கு மேல பெருமான் ஆச்சாரியனா இருக்க முடியாது. அது அவர்களுக்கு ஆச்சாரியனும் தெய்வமும் ஒன்னா போச்சு. ஆனா அப்ப இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியன் வேறே தெய்வம் வேறே, ஆச்சாரியனையே தெய்வமாக கொண்டார்கள். நாம் முன்பொரு காலத்திலே இப்ப பெருமாள் இவரை பார்த்து சொல்றார், இதுவும் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேங்கிறார். இத்தனை நாள் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுண்டியோ இல்லையோ, இப்ப என்ன முன்னாடி பண்ணியிருக்கேன்னால் எதை யார் பண்ணியிருந்தாலும் அது தாம் பண்ணதைத்தான் இன்னொருத்தம் பண்ணான்னு அவருக்கு சொல்லணும். அதில் மட்டும் இந்த சின்ன குழந்தை ஒரு பிடிவாதம், இது நான் பண்ணியிருக்கேனே எனக்கு தெரியுமேன்னு பாருங்க. அதை போல எதையா இருந்தாலும் பெருமாள் ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேனேன்னு விடுவார். உண்மைதானே, இத்தனை நாளா ஜெகத்தை போய் சொல்லலையே அவர். இப்போ அந்த உண்மையை அவர் சொல்லிக்கிறார், நான் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம், நீர் அதுலேருந்து ஒரு புரட்சி பண்ணிட்டு இருப்போம். நானும் பதரிகாசிரமத்தில் இதே போல நானே சிஷ்யனா இருந்து நானே ஆச்சாரியனா இருந்து திருமந்திரத்தை வெளியிட்டேன். இது நான் பண்ணியிருக்கேன். ஆனா நீர் என்ன புரட்சி பண்ணிட்டீர்னால் அப்படிப்பட்ட ஆச்சாரியனான என்ன சிஷ்யனை உட்காத்திட்டீரேன். அந்த இடத்துல நானே ஆச்சாரியன் நானே சிஷ்யன் எனக்கு ஒன்றும் குறவில்லை. ஆனா இந்த இடத்துல நீர் ஆச்சாரியன் நான் சிஷ்யனால் அது எனக்கு குறவில்லை, உமக்கு பெருமை. உம்முடைய பெருமையினாலே சொன்னீர், இன்னிலிருந்து நமக்கு வைஷ்ணவ நம்பிங்கிற பேர் கிட்டிச்சு அப்படின்னு பெருமாள் பிரகடனப்படுத்திட்டு ராமானுஜ சம்பந்தத்தால தனக்கு எவ்வளவு பெருமைங்கிறத சொல்லிக் கொள்ளுகிறார். அங்கே நாம் முன்பொரு காலத்திலே பதரிகாசிரமத்திலே சிஷ்ய ஆச்சாரிய ரூபேண நின்று திருமந்திரத்தை வெளியிட்டோம்.
பத்ரிகாசிரமத்தில் அஷ்டாட்சர மந்திரத்தை வெளியிட்டோம். அவ்விடத்திலே சிஷ்யத்வேன நின்ற வளவில் ஆச்சாரிய வஸ்து ஸ்வயத்திரமாக போராமல் நாமேயாய் நின்றோம், வியக்தந்தரமாக போராமல். அங்க சிஷ்யனா நாம் இருந்தோம், ஆச்சாரியனா இருக்கிறது வேற யாரும் இல்லை, நானே ஆச்சாரியனா நின்றுட்டேன். ஆனா இந்த இடத்துல என்னாச்சு, மந்திர ஆச்சாரிய வஸ்து வியக்தந்தரமாக போராமல் நாமேயாய் நின்றோம் எத்தனை. ஆனால் மத் வத்திரிக்தரிலே ஒருவன் ஆச்சாரியனாய் நிற்க நாம் சிஷ்யனாய் நின்று அவன் பக்கலிலே ரகசியார்த்தம் கேட்கவும் ஒரு திறமும் பெற்றதில்லை என்கிற பெருங்குறையோடு இருந்தோம். நானே ஆச்சாரியனா இருந்தேன், நானே சிஷ்யனா இருந்தேன் சொல்லிவிட்டேன், என்னை தவிர இன்னொரு ஆச்சாரியனை உட்காத்தி கேட்டுக்கணும்னு ஒரு குறை என்கிட்ட இருந்தது. அந்த குறை இன்னைக்கு தான் நீர் நமக்காக தீர்த்து கொடுத்திருக்கீர் என்று சந்தோஷித்து சொல்ல, பெருங்குறையோடு இருந்தோம், அக்குறை உம்மால் தீரப்பெற்றதே. இனி நாம் இன்று தொடங்கி ராமானுஜமுடையாரிலே அந்தர்பவிக்க பெற்றோம். நேத்தி ஆரம்பிச்சே பெரிய நம்பி ராமானுஜமுடையார்னால் அவர்கள் வராமல் போக பெருமான் கடிந்து கொண்டார்னு. இன்னைக்கு முடிக்கிச்சு என்ன தெரியுமா பார்க்க போறோம், பெருமானுக்கே ராமானுஜமுடையாருங்கிற பட்டம் வந்துருச்சு. அப்ப அவர் சம்பந்தம் நமக்கும் கிடைச்சிருக்கு, அதுல சேர்ந்துட்டோம். ராமானுஜன் அடியார்கள்னு சொல்ற ஒரு கோட்டியோ இல்லையோ, அந்த கோட்டியில நம்பி இன்னைக்கு சேர்ந்துட்டார். ஆக என்று அருளி செய்து நாம் வைஷ்ணவ நம்பியானதும் இன்றாயித்து. இன்னிலேருந்தா எனக்கு விஷ்ணுங்கிற பேரு மாறி ஒரு புது பட்டம் கிடைச்சிருக்கு. நேற்று வரைக்கும் இளங்கலை பட்டம், இன்னைக்கு முதுகலை பட்டம் வாங்குறாளோ இல்லையோ. கல்லூரிகளுக்கு போனா 3 வருஷம் படிச்சா சின்னது கொடுப்பா, 2 வருஷம் படிச்சா பெருசு கொடுப்பா. அதுவே ஏன் தெரியல, 3 வருஷத்துக்கு தானே பெருசா கொடுக்கணும், ஆனால் 3 வருஷத்துக்கு குறைச்சலாக கொடுக்குறா, 2 வருஷத்துக்கு நிறையா கொடுக்குறா. அப்படின்னா இப்போ இங்கே இந்த 2 எழுத்து 2 வரியோடு இருக்கிற துவயத்தை பெற்றார். இன்னிலிருந்து நாம் வைஷ்ணவ நம்பி ஆனோம். இத்தால் நம்பியுடைய சிஷ்யத்துவம் சுவாதந்திரத்தினுடைய எல்லை நிலம் என்று தாத்பரியம். இதுதான் அடிக்கோடு போட்டுக்கணும். இப்போ நம்பியினுடைய சிஷ்யத்துவம்னால் ஆக ராமானுஜர் சேஷி, நம்பி சேஷன் அதானே சொல்லுகிறீர்னால், ஆம் நம்பி சுவாதந்திரத்தை வெளிப்படுத்த ஏறிட்டு கொண்ட சேஷத்துவம். நம்பிக்கை உள்ளதே சுவாதந்திரம், யாருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த சுவாதந்திரத்தின் அடியாக ஒன்று அவர் பண்றாரு. இப்போ என்னன்னா, நான் உமக்கு சிஷ்யன்னு சொல்லிக்கிறார். இது நேர ஒருத்தனுக்கு நான் சிஷ்யன்னு சொல்லிட்டா நிற்குமோ நிற்காதோ, நானா உனக்கு சிஷ்யன்னு தேர்ந்தெடுத்துட்டா நகரவே நகராது. ஏன்னா இப்போ நம்மளை நீ இந்த உங்க அப்பாவினால நீர் இங்க சிஷ்யர், உங்க தாத்தா இங்கதான் சிஷ்யர், நீர் இங்க சிஷ்யர்னால் சரி, தாத்தா சிஷ்யனா நானும் சிஷ்யனா அதோட நின்றுடும். ஆனா நானா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் பாருங்க, நான் இவருக்கு சிஷ்யனா இருக்கேன் அப்படின்னுட்டா இன்னும் வலிமையா நிற்குமோ இல்லையோ. அதை போல இப்ப பெருமாள் சொல்றார், நான் உமக்கு சிஷ்யன்னு நானா தேர்ந்தெடுத்திருக்கேன், அதை நீர் தேர்ந்தெடுக்க முடியாது. சுதந்திரனான பெருமான் சுவாதந்திரத்தினால பாரதந்திரத்தை எடுத்துக்கிறார். இப்போ அவர் இயற்கையில பரதந்திரன் இல்லை, இயற்கையில சுதந்திரன். ஆனா சுதந்திரனா இருக்கிறவர் பாரதந்திரத்தினால் சின்ன குழந்தை பேர குழந்தை தாத்தா அந்த குழந்தைய கூட்டு அதனுடைய சின்ன காலை எடுத்து இப்படி 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 அடிச்சிட்டார். உடனே பார்க்குறவெல்லாம் பேரம் போய் தாத்தாவை அடிக்கிறது பற்றி உள்ளவர்னால் தாத்தாவை அதால் அடிக்க முடியாது, அவர் தான் சுதந்திரர். ஆனால் தான் தாத்தாங்கிற அந்த பெருமையை வச்சுண்டு அந்த பேர குழந்தைக்கு தன்னை அடக்கி வச்சுண்டு அதனுடைய அடியை தான் வாங்குறேன்னு தாத்தான முடிவு எடுத்திருக்காரு, பேர முடிவெடுக்கலையே. அது சுவாதந்திரத்தினுடைய எல்லை. அதனால் நம்பியும் சுவாதந்திரத்தினுடைய எல்லை என்று தாத்பரியம். சர்வருக்கும் பிரதம குருவான நம்பி உடையவருடைய சிஷ்யத்துவ பிரபாவத்தை இட்டு சிஷ்யத்துவத்தை ஆசைப்பட்டு பெற்றது. அனைவருக்கும் பிரதம குரு பகவான் தான். பிரமகுருவாகி வந்துன்னு பீதகவாடை பிரானான் பிரமகுருவாகின்னு பிரதமாச்சாரியன் பெருமாள். அவர் சிஷ்யனார்கணம்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கார். உத்தாரகத்வேன உக்தமான இவருடைய ஆச்சாரியத்துவத்தை வெளியிட்டருளினபடி. அப்ப இவர் தான் யாருக்கும் உத்தாரகர், முன்புள்ளாருக்கும் பின்புள்ளாருக்கும் அப்படிங்கிறத திருக்குறுங்குடி நம்பி வெளியிட்டதை இன்னி வரைக்கும் பார்த்துட்டோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो। यतिराज यतिराज यतिराज